இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் தியானித்து இந்த நாளிலே கர்த்தர்களோடு இடைப்படுகிற தேவனாக இருப்பதினாலே கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 18வது வசனத்தை நாளிலே நம்ம தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் நாளில் நம்ம இருதயத்தில் ஆவியான அந்த நாளிலே பேசின வார்த்தையை கர்த்தர் நாளிலே உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. பாருங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லி சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். கர்த்தர் நல்லவர் பாருங்க, எவ்வளவு கிருபை உள்ள தேவன் பாருங்க. ஆமீன். ரட்சிக்கப்படுகிற நமக்கு இது தேவ பலனாய் இருக்கிறது. அநேகர் சொன்னாங்க அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி சோதரம் சோதரம் என்று சொல்லி பைத்தியக்காரனை போல பேசிக் கொண்டிருக்கிறார்களே. ஆமீன். உங்களுக்கு வேலையே இல்லையா என்று சொல்லி அநேகர் பல நாட்களிலே நம்மளை தூசித்து எவ்வளமாய் பேசி பைத்தியக்காரர்களை போல பார்த்தார்கள். ஆனால் இந்த நாளிலே இந்த கொரோனாங்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு பெரிய பிரச்சனை நிமித்த உலக தேசமே சந்தித்து போகக்கூடிய சூழ்நிலையில இயேசுவே வழி, அவரை இல்லாமல் நம்மளுக்கு வேற யாரும் இல்லை என்று சொல்லி இந்த உலகத்திலே ஆண்டவரை யாரெல்லாம் பரியாசம் பண்ணினார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை தேடாதபடிக்கு, யாரெல்லாம் ஆண்டவரோட பாதத்திலே காத்திராதபடிக்கு அலைந்து திரிந்தார்களோ, ஓடினார்களோ, அவர்களெல்லாம் அந்த நாளிலே கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது சிலுவையை பற்றி உபதேசம். ஆமீன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சிலுவையை பற்றி நம்ம அநேக காரியத்தில் அநேக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நம்பாதபடிக்கு நாங்கள் சிறு வயது முதற்கொண்டு எங்களுடைய அப்பா காலத்திலிருந்து இதைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு பிராண கதையை போல நாட்களிலே அநேகர் ஆமீன் அதை நினைத்து கொண்டிருந்தார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட ஆண்டவரை அறிந்து பேரு கிறிஸ்தவர்களாய் காணப்பட்டவர்களோட அந்த மாதிரி காரியத்தை தான் நினைச்சு கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருந்துச்சுங்களாமா, அதை நம்மளை பைத்தியம் என்று பைத்தியமா இருந்தது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் தெரியும் அது தேவனுடைய பலமாய் காணப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. விசுவாசிக்கிற ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. எப்படி ரட்சிக்கப்படும் பொழுது ஆமென். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். யாருடையதா இருங்களாமா? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நம்மளுக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தை தியானித்து இந்த வேதத்தை நம்புகிற யாவருக்கும் தெரியும் இயேசு ஒரு நாள் நம்மளை அழைத்து செல்லுவார். வேத வசனத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உலகத்திலே இவைகள் சம்பவிக்கும் என்று சொல்லி 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கர்த்தராகிய இயேசு தன்னோடு கூட இருந்த தன்னுடைய சீசர்களுக்கு இந்த உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய வருகைக்கும் அடையாளமாய் அநேக காரியத்தை கடந்து போனார். ஆனால் அநேகர் நம்பல. ஆனால் நம்பின நம்மளுக்கு தேவனுடைய பலனாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. விசுவாசித்த நமக்கோ அது எப்படிப்பட்டதா இருக்கலாமா? தேவனுடைய பலனாய் காணப்படுகிறது. அதுல 27வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஞானிகளை வெட்கப்படுத்தபடி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அநேக சொல்லுவாங்க நாட்களிலே அப்படி இப்படின்னு சொல்லி ஞானிகளை கேட்டு எந்த ஒரு காரியத்தையும் முடிவு பண்ணுவாங்க. ஆனா இந்த ஞானிகளையே கர்த்தர் வெட்கப்படுத்த ஆரம்பித்து விட்டார். அந்த கொரோனானால எத்தனை பேர் திகைத்து இதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியலையே, என்ன செய்ய போறோம் என்று சொல்லி அதுக்கு ஒரே ஒரு மாற்று மருந்து என்னன்னா ஆண்டவர் சமூகம் மாத்திரமே, ஆண்டவருடைய பாதம் மாத்திரமே, இயேசுவின் பாதமே தஞ்சமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஆமீன். அதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனம் மாணவிகளை தெரிந்து கொண்டார். நம்மளுடைய சரீரம் பலவீனம் தான், ஆவியும் நம்மளுக்கு உற்சாகமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆமீன். உங்களுக்கு தேவ சரீரத்துல உங்களுக்கு பலவீன காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு உற்சாக ஆவியினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் புத்தகத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பலவீனர்களாய் காணப்பட்டோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஜெபத்திலே பலவானாய் ஒருமனப்படுத்தி ஒன்றிணைத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதனால பாருங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 30வது வசனத்தை கூட நான் வாசிக்கும் பொழுது அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டியது அகில உலகமும் தெரிஞ்சுவிட்டது. இயேசு மாத்திரமே இந்த உலகத்துல இந்த கொடிய இந்த இருந்து இந்த வைரஸ்ல இருந்து இந்த கொடிய நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் மாத்திரம். இயேசு அல்லாமல் இந்த உலகத்துல வேற காரியம் யாராலையும் செய்ய முடியாது என்று சொல்லி அநேக நாட்களை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அறிந்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். முடங்காத முழங்காட்களையோ நாட்களிலே முடக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு ஒரு நல்லவர் பாருங்க. ஏன் தெரியுமா? வேளமானவர்களை வெட்கப்படும்படி பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்முடைய சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருந்துச்சாமா? பைத்திய போல காணப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் தெரியும் இது தேவனுடைய பலன். அல்லேலூயா. சொந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நம்மளுக்கு தான் தெரியும் கர்த்தர் பலம் உள்ளவர். அவரே பலமும் அடைக்கலமும் அரணான கோட்டையுமானவர் என்று சொல்லி சங்கீதம் 18:1 சொல்லுகிறது. என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்கு பலன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். உலகத்திலே மனுஷனை நாக்குல சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே என்று சொல்லி வேதம் சொல்லி மனுஷனை நம்பி நம்பி சார்ந்து முதலாளிகளை நம்பி வேலை செய்யற இடத்துல நம்பி மற்ற ஜனங்களை நம்பி நண்பர்களை நம்பி ஆராதனை உதாசீனப்படுத்தி ஆராதனை காட்டில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்மளுக்கு வேணும் என்று சொல்லி அநேகர் ஓடி ஓடி கிறிஸ்தவத்தை கூட ஆமென் கிறிஸ்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனா இந்த நாட்களில இயேசு மாத்திரம்தான் ஆமென் அவருடைய பாதத்துல ஜெபித்தா நம்மளுக்கு என்ன வராது? கொள்ளை நோய் வராது, இந்த மாதிரி காரியம் வராது என்று சொல்லி குடும்பத்தோடு சமாதானமா இருக்க கர்த்தர் நம்மளை ஒன்றிணைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கெட்டு போகிற நமக்கோ அது கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குமா? ஆமென் பைத்தியக்காரர்களை போல இருந்து ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதுல 2வது வசனத்திலே கூட ஆமென் அதுல 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தினாலே நிலை நிற்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் மனிதனை நம்பி அல்ல தேவ பலன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அது தேவன் பலன். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 46:10 சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அது 4வது வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தினாலே நிற்கும். அல்லேலூயா. தேவ பலத்தினாலதான் நிற்கும். ஆமென். கர்த்தருடைய பலம். ஆமென். தன்னை பலவீனன்னு கூட தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கர்த்தரை நம்புங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். அவரே உலக ரட்சகர். அவரே மீண்டுமாய் சீக்கிரமாய் வந்து அழைத்து செல்லக்கூடிய அவர் சர்வ வல்லமையுடைய ராஜாதி ராஜா. கர்த்தாதி கர்த்தர். கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை நீ அறிந்தவர்களா இருக்கலாம் அறியாதவர்களா இருக்கலாம். இயேசுவே உலக ரட்சகராய் இருக்கிறார். அவரே ஒன்றான மெய் தேவனாய் இருக்கிறார். வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் சகல அதிகாரத்தையும் அவர் ஒருவரே உடையவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு என்று சொல்லும் பொழுது ஆமென், பாவங்களை மன்னிக்க அவருக்கு ஒருவருக்குமே அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. மனுஷனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல, வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் சகல அதிகாரம் உடையவர் அவர் ஒருவராய் இருக்கிறார். அவரே இயேசுவாய் காணப்படுகிறார். அவரே சர்வ வல்லமையுடைய ராஜாதி ராஜாவாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே கேட்கிற யாவருக்கும் எங்கள் தேற்றவாளைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை தேற்றவாளைய பரிசுத்த உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். உங்களுடைய வியாதிகளை குணமாக்குவார். உங்களுடைய துக்கங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்கு இந்த நாளிலே காணப்படும் எல்லா கலக்கங்களை மாற்றி உங்களுக்கு மன நிம்மதியை சமாதானத்தை கர்த்தர் தர வந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிங்க. ஆமென். தேவனுடைய பலத்தினால நிற்கும் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் எனக்கு பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, எனக்கு இருக்கக்கூடிய மரண பயத்தை என்னை விட்டு என்னை நீக்கி போடும் என்று சொல்லி என் ஆண்டவரை பார்த்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாவை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு, ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். ஆமீன். அதுல பாருங்க. ஆமீன் ஆமீன். அதுல 9வது வசனத்தை கூட நான் 5வது வசனம் முதலாவது வாசிக்கிறேன் பாருங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனுக்காக பிரசங்கிக்க கர்த்தர் அழைக்கல, கர்த்தருடைய பலத்தை கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதுக்காகவே கர்த்தரை அழைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இருக்கக்கூடாது. மனுஷனை கேட்டபடி இல்ல, கர்த்தரே தேவன். மனிதன் முகத்தை மாத்திரம் பார்ப்பான். மனிதனை நாக்கில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்க கர்த்தர் பேர் பற்றுதலா இருப்பதை நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதற்கு மனிதனை நம்பாதே என்று சொல்லி நான் சொல்ல விரும்பல. மனுஷனை நம்புங்க. முதலாவது இயேசுவே அவர்தான் ஆண்டவர் என்று சொல்லி முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிற்பாடுதான் அவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுவீர்களா? தேடும் பொழுது கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமீன். அதுக்கப்புறம் அந்த வசனம் அதே வசனத்துல சொல்லுகிறது பாருங்க. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. எது? கர்த்தருடைய வார்த்தை. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போய்கிறவர்களுக்கு அது பைத்தியமாய் காணப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாய் காணப்படுகிறது. இந்த நாளில் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பயப்படாதே, கர்த்தர் உன் வலது கரத்தை பிடிச்சு அவர் உன்னை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். மரண பயத்தினால ஆமென், இந்த வைரஸ் நிமித்தம் எனக்கு ஏதாவது வந்துருமோ, என் குடும்பத்துக்கு வந்துருமோ, என் இனஜன பந்துக்களுக்கு வந்துருமோ, நான் இருக்கக்கூடிய என்னுடைய நகரத்துக்குள்ள வந்துருமோ, ஒன்றுங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய சேனைகளை கொண்டு காக்க வல்லவராய் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. சங்கீத புத்தகத்தில் நம்ம 121ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற தேவன் உறங்கார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார், உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீர் எந்த நிமிடத்தில் கூப்பிட்டாலும் சரி, கர்த்தர் இந்த நாளில் அவருக்கு நேரமும் கிடையாது, நிமிடமும் கிடையாது. இந்த தருணத்தில் கூப்பிட வேண்டும் என்று சொல்ல, எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி இயேசுவே என்று சொல்லி உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் செபிக்கிறீங்களோ, அப்பொழுதே நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், மகனே மகனே என்று சொல்லி உங்களை தேடி இயேசு வந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் கவலைப்படாதே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாதே. உன்னை ஆதரிக்கிற ஒருவர் இருக்கிறாரு, உன்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறாரு, உனக்கு சகாயம் பண்ணி ஒருவர் இருக்கிறாரு. அவரே நான் உனக்கு ஆராதிக்கக்கூடிய இயேசு ராஜாவாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதுல பாருங்க, அதுல 10வது வசனத்தை கூட நான் வாசிக்கும் பொழுது பாருங்க, அதுல 9வது வசனம் சொல்லுகிறது, இப்படி எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு குரலுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறது என் கண்கள் காணல,
காது கேட்கல, அவைகள் மனசோட இருதயத்துல தோன்றாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சீக்கிரம் வந்து நம்மளை அழைத்து செல்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எழுதி இருக்கிறபடி, எது எழுதி இருக்கிறபடி வானமும் பூமி ஒளிந்தாலும் அவருடைய வசனம் என்றைக்கும் அவர் ஒவ்வொரு நாள் நம்மளோடு கூட ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் நம்மளுக்கு திருவுளம் பட்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க. அதுல 8வது வசனம் சொல்லுகிறது, அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களை ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்களே என்று சொல்லி. ஆமென். இந்த பிரபுக்கள் ஒருவர், இந்த ராஜாக்கள் ஒருவர் அறிய முடியல. ஆனா இயேசுவோ பைத்தியமாய் தோன்றுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. நம்மளை பைத்தியக்காரர் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இந்த பைத்தியக்காரன் முழங்கால் படிக்கிட்டாதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களாகி நம்மை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். நம்ம சரீரத்துல ஒரு விதத்துல பலவீனமா இருக்கலாம், ஆவிக்குரிய விதத்துல கர்த்தர் நம்மை ஒன்றிணைத்து பலவானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுல 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். எந்த காரியம் வந்தாலும் சரி கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார், இயேசு நம்மளோடு பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவார், அவைகளை வெளிப்படுத்துவார். எதற்காக? ஆண்டவர் உன் சுத்தரும். ஆண்டவர் சங்கீதம் 91 சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வேடனுடைய கண்ணீருக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்புவிப்பார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியமும் கர்த்தர் உனக்கு பலத்தை கர்த்தர் உனக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 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 அந்த சட்டைகளின் நிலையிலே உன்னை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் 15:26 வசனம் சொல்லுது, எகிப்திற்கு வரப்பண்ணு வியாதி ஒன்ற முன்னிடத்தில் வரப்பண்ணு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக எனக்காக இயேசு இந்த உலகத்திலே மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள ஜீவாதிபதியாய் தேவாதி தேவனாய் கர்த்தாதி கர்த்தராய் ராஜாதி ராஜாவாய் இன்றைக்கும் நம்மளோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். மீண்டுமாய் வரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவரே இயேசு ராஜாவாய் காணப்படுகிறார். அவரே சர்வ வல்லமையுடைய ராஜாதி ராஜாவாய் காணப்படுகிறார். ஆமென். அதுல 15வது வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்தருகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புங்க, உங்களுக்கு குழப்பம் வராது, உங்களுக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே வராது, பயங்கள் வராது என்று சொன்னால் ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதுல 16வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவர் யார்? யாருனாலே முடியாதுங்க, கர்த்தருக்கு போதிக்க முடியாது. அவரே நம்மளுக்கு நல்ல ஒரு போதகராய் இருக்கிறார். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரே நம்மளுக்கு நல்ல ஒரு போதகராய் இருக்கிறார். அவரே நம்மளுக்கு நல்ல ஒரு டீச்சராய் காணப்படுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார், உன்மேல அவருடைய கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை தரக்கூடிய உன்னுடைய நல்ல நண்பர் இயேசு. அவரையே உண்மையாக நீர் இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதுல 1 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவராய் காணப்படுகிறார். வேதத்திலே வாசிக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறினது. ஆமென். இந்த நாளிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம், தன்னைத்தானே நிதானித்து ஆராய்ந்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் கிறிஸ்தவனுடையவர்களா இருக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரா இருக்கிறாரா? இல்ல பேருக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்களா என்று சொல்லி உதடு அளவுல நீங்க துதிக்கிறீர்களா? இல்ல உள்ளத்தின் ஆழத்தந்த கர்த்தரே தேவன் என்று சொல்லி நீங்க துதிக்கிறீர்களா? சற்று உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போயிருக்கு, பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தெய்வ பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
ஆமை ரட்சிக்கப்படுற நமக்காவது தேவ பலன் எப்பேற்பட்ட பலனா இருக்கலாமா? நம்ம கிறிஸ்துவனுடையவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய பலனாய் காணப்படுகிறது. கிறிஸ்து தேவனுடையவராய் இருக்கிறார். யோவான் புத்தகத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாரில நிலைத்திருக்கீங்க? உலகத்துக்கு ஒத்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தருகிறீர்களா, இல்ல கர்த்தருக்காக உண்மையாய் காத்திருக்கிறீர்களா என்று சொல்லி வேதத்தின் பிரகாரம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான எல்லாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்குது, இவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்குது. ஆமேன். மேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கும் பொழுது இனியும் இயேசுவை நம்பாது இருக்காதீங்க, இனி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காதீங்க. இனியும் உலக ரட்சகர் அவர் ஒருவரே அல்லாமல் பரலோகத்துக்கு உங்களை அழைத்து செல்ல வேறு ஒருவரால் கூடாது. அவரே வழியும், அவரே சத்தியம், அவரே ஜீவனுமாய் காணப்படுகிறார். என்னை அல்லாமல் பிதாவினது ஒருவனும் வரான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இயேசுவே அழைத்து செல்லும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேளுங்க. அவர் உங்களுக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் தருவார். அவர் உங்களுக்கு அறிவும் புத்தியும் ஞானத்தையும் அவர் ஒருவரே தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உலகத்துல அநேக காரியங்கள் உண்டு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது பாரமான உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பாரம் இருக்கு அதை தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளுங்க. நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கர்த்தருடைய பாதத்திலே என்ன பண்றார்களாமா? இரக்கம் பெறுகிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் பாருங்க. மறைமுகமான பாவம், அந்தரங்க பாவங்கள், தனிப்பட்ட பாவம், வெளிப்படையான பாவம், குடும்பத்தில் உள்ள பாவம், தன் கண்களினால பாவம், பேச்சினால பார்வம், சிந்தனையினால பார்வம், நடை நிமித்தம் பார்வம், மற்றனை தூசித்தது நிமித்தம் பாவம். அந்த பாவத்தையும் ஆண்டவர் இந்த நாளிலும் நாவினால் அறிக்கை செய்து பார். அவைகளில் ஆண்டவரை மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவரே சர்வ வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அதே எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் ஆமீன் அதுல 14, 15, 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிற நகரத்தையே தேடுகிறோம் என்று சொல்லி. நமக்கு இங்கே நிலையான நகரம் இல்லை. இன்றைக்கு நீ மரித்தால் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில ஒரு ஆதாமை கொண்டு, ஒரு ஏவாளை கொண்டு, ஒரு ஆதாமை கொண்டுதான் அந்த உலகத்திலே ஒரு மனுஷன் என்று சொல்லி கர்த்தர் மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார். அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே அவர் கொடுத்த ஜீவன் அவருடைய கருத்துல போய்விடும். இந்த மண்ணால செய்யப்பட்ட சரி இந்த மண்ணுக்குள்ள ஒரு நாள் போய்விடும். அவன் ஆத்மா விளையேறப்பட்டது. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே உங்கள் ஆத்மா ஈடேறும்படியாக இயேசுவே என்னை காத்துக்கொள்ளும். இந்த உலகத்துல என்ன ஒன்னத்தை கொண்டு வந்ததும் இல்லை, எதை கொண்டு போவதும் இல்லை. ஆண்டவரே, என் ஆத்மா விளையேறப்பட்டது. ஆண்டவரே, என் ஆத்மா உமக்காக ஆண்டவரே உமோடு இருக்கணும் ராஜா. உம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவரே குற்றமற்றதா இருக்கணும். இயேசப்பா பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும், அது நீதி உள்ளதா இருக்கணும். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிற நகரத்தையே தேடுகிறோம். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தணும். எப்பொழுதுமே சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோத்திர பலி இடுகிறீங்களா? அதிகாலையிலிருந்து ஜெபிங்க, சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த நாளை எனக்கு தந்ததற்காக சோத்திரம், என் மனைவியை காத்து கொண்டதற்காக சோத்திரம், என் பிள்ளைகளை காத்து கொண்டதற்காக சோத்திரம், இந்த நாளை காண கிருபை செய்தவரே உமக்கு சோத்திரம்.
இந்த நாளிலே நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்வதற்காக சோத்திரம், செய்ததற்காக சோத்திரம் என்று சொல்லி அவருக்காக விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய சோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதுமே தேவனுக்கு தெரியப்படுத்த கடவுள், தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தில் ஆளும் என்று சொல்லி பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அதுல 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருக்கணும். அன்றியும் நன்மை செய்யணும். 2 அங்கி இருந்தா ஒரு அங்கியை கொடு, உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தான தர்மம் பண்ணுவதை மறக்க கூடாது. ஆமென். கர்த்தர் நம்மளை அழைக்க அளவில்லாமல், நீங்க பாருங்க, ஒரு ஊத்து இருந்தா அது திறக்க எடுக்கதான் தண்ணி சிறந்துட்டே இருக்கும். எனக்கு தண்ணி இருக்குதே, என் கிணத்துல தண்ணி இருக்குதே அப்படின்னு சொன்னா அது ஒன்றதுக்கு பிரயோஜனம் இல்லாதபடிக்கு அது என்ன ஆகும், அது அப்படியே புளிச்சு போய் அது அப்படியே மக்கி போனதாய் காணப்படும். சேர்ந்ததாங்க தண்ணி ஊறும், எடுக்கதான் ஊறும். அதை போலதான் தான தர்மம் நீங்க பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்க சந்ததியும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அபரிதமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அதை கொடுத்ததை கர்த்தரவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொடுங்க. ஆமென். கைகளை கொடுக்காதீங்க, கரங்களை எடுத்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை. இந்த உலகத்துல நீங்க சேர்த்து வைக்கிறது ஒரு நாள் உங்களை விட்டு, ஒரு நாள் நீங்கள் அதை விட்டு கடந்து போய்விட முடியும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒருவர் இருக்கிறார், அவரே இயேசு ராஜாவாய் காணப்படுகிறார். அவரையே நீங்கள் தேடும் பொழுது, அவரையே நீங்கள் நாடும் பொழுது, அவரையே நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் ஆத்மா மரிப்பதில்லை, ஆத்மா அவரோடு கூட இருக்கிறதாய் காணப்படுகிறது. அவரையே நீங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியை நீங்கள் அழியாமலும் அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை பாதத்தை முத்தம் செய்கிற யாவரும் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அதனால இந்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும். நன்மை செய்ய நம்ம நாடனுங்க, இல்லையா கொடுங்க. ஐயோ நம்மளுக்கு அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணும், இல்ல இன்னைக்கு நீ கொடு, கர்த்தர் நாளைக்கு அபரிதமாக 100 ஆசீர்வாதம் எனக்கு தருவார். ஆமா, இந்த லாக்டவுன் பண்ணிட்டாங்களே, இனி எத்தனை நாளைக்கு இருக்குமே தெரியலையே. நான் இன்றைக்கு நான் கொடுத்து விட்டா நாளைக்கு நான் என்ன செய்வேன், நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, நாளை நாள் பிறப்பதே நீ அறிவாயோ என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நாளை நாள் பிறப்பதை நீ அறிய முடியாது. இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை சொத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், சொத்தில் இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு வழியில எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனார். ஊழியக்காரர்களுக்கு கொடுங்க. ஏழைக்கு இறங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கைகளை கொடுக்காதீங்க, கரங்களை கொடுங்க, கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நன்மை செய்யவும் தான தர்மம் பணமும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியிலுமே தேவன் பிரியமா இருக்கிறாராமா. யார் பிரியமா இருக்கிறாங்க? மனுஷன் பிரியமா இல்ல, தேவன் பிரியமா இருக்கிறார். உங்க மேல தேவன் பிரியமா இருக்கணுமா? உங்க குடும்பத்தின் மேல, உள்ளத்தின் மேல, இல்லத்தின் மேல, பிள்ளைகள் மேல, உங்க கணவன் மனைவி மேல, உங்க முழு குடும்பத்தின் மேல தேவன் பிரியமா இருக்கணுமா? தான தர்மம் பண்ணணும். அல்லேலூயா. தான தர்மம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, கொடுப்பதை பற்றி அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கொடுத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டது அநேக இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன் நானும் நீங்களும் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் கேட்பார், ஒரு நாள் வந்து கேட்பார், நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தையா, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்க வந்தையா, என் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுக்க வந்தையா என்று சொல்லி அவர் கேட்பார். இதில் இடது பாசத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாடுகள் அல்ல, வலது பாசத்தில் இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளா இருக்கும்படியா கர்த்தர்களை அழைக்கிறார்.
கர்த்தர் அழைக்கிறார். சகோதரனே சகோதரி, ஆடுகள் என்று சொல்லும் பொழுது ரெண்டு ஒரே தன்மை, ஒரே பேரை குறிக்கிறது. ஆனால் அது வெள்ள ஆடுகள் வேறையாகவும் செம்மறி ஆடுகளை வேறையாகவும் கர்த்தர் வெவ்வேறாக பிரிக்கிற பேருக்கு கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறவராய் நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் இருக்கணும். கிறிஸ்து தேவனுடையவராய் இருப்பார். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இந்த நாளிலே சுவிசேஷமாய் சொல்லுகிற ஒரு வசனம், கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டு போயிருக்கிறது, பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்துக் கொள்ளுவாராக. கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த வார்த்தையை தியானிக்க ஆண்டவர், இந்த வசனத்தை ஆண்டவரை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தீங்க. கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை அவங்க ஒவ்வொருவரையும் தொடணும்பா. இந்த நாளிலே ஆண்டவரே எந்த காரணத்துக்காக செபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, எதற்காக புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரை, அவளை மாற்றும். இல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய கரங்களை உயர்த்தும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிறது. வசனத்தை நினைத்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, நீர் அவளை ஆசீர்வதிங்க. வார்த்தை கேட்க யாவருக்கும் மிகுந்த சமாதானம், தேவ பலனும் ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக. அப்படியே நீங்க செய்வதற்காக நன்றி. அப்படியே நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.